நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/8/2026 திங்கட்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். திதி இன்று அதிகாலை 5:33 வரை ஏகாதசி பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:16 வரை பூராடம் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று காலை 9:36 வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:16 வரை. சித்த யோகம் பின்பு மரண யோகம். கரணம் இன்று அதிகாலை 5:33 வரை பத்திரை பின்பு மாலை 6:27 வரை பவம் பின்பு பாலவம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:16 வரை ரோகிணி பின்பு மிருகசிரிஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. கரணம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:05. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் கோச்சாரம் வான்மண்டலங்களில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அமைப்பு. மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், தனுசில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. ரிஷபராசி என்பர்கள் சந்திராஷ்டமம் என்பதால் அதிகமாக தண்ணீர் குடிப்பது மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள உதவும். அதிக எண்ணங்கள் ஓடும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் உள்ள ரிஷபராசி என்பர்கள் புது காரியம் எதையும் செய்ய வேண்டாம். பழைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். புதிய ஒப்பந்தம் செய்வது, அக்ரிமெண்ட் போடுவது, பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? முன்னோர் காரியங்களை மேற்கொள்வதற்கு நல்ல நாள்.
கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள். நவரத்தினங்கள் வாங்க சிறந்த நாள். பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:48 முதல் 11:29 வரை மேஷ லக்னம். 11:30 முதல் காலை 1:23 வரை ரிஷப லக்னம். 1:24 முதல் காலை 3:29 வரை மிதுன லக்னம். 3:30 முதல் 5:40 வரை கடக லக்னம். காலை 5:45 முதல் 7:49 வரை சிம்ம லக்னம். 7:50 முதல் 9:49 வரை கன்னி லக்னம். காலை 9:50 முதல் 11:49 வரை துலாம் லக்னம். 11:50 முதல் 1:54 வரை விருச்சக லக்னம். 1:55 முதல் 4:06 வரை தனுசு லக்னம். மாலை 4:07 முதல் 6:12 வரை மகர லக்னம். 6:13 முதல் இரவு 8:06 வரை கும்ப லக்னம். 8:07 முதல் 9:47 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானை வணங்குபவர்களுக்கு மன நிம்மதி, நீர் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி, உணவு துறைகளில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல மன அமைதி கிடைக்கும், தாயினுடைய நல் ஆதரவு கிடைக்கும். ஆக சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத் என்று 108 முறை ஆத்மார்த்தமாக ஒரே நிலையில் தியான நிலையில் அமர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். தமிழ் மந்திரம்: எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இந்த தமிழ் மந்திரத்தையும் 108 முறை உச்சரிப்பது அநேக விசேஷத்தை கொடுக்கும். இந்த நாள் சந்திர பகவானுக்குரிய வெண்மை நிற வஸ்திரத்தை நவகிரக சந்திர பகவானுக்கு சாற்றி நெல் அல்லது பச்சரிசி வைத்து, தானியமானது சந்திர பகவானுக்குரியது, இதை வைத்தும் நீங்கள் வழிபட்டீர்களேயானால் உணவு பஞ்சம் வராது. சாப்பிடுவதற்கு நல்ல உணவு கிடைக்கும். சந்திர பகவான் நீர்காரகனாக இருப்பதால் நீர் குடிக்க தண்ணீர், தூய்மையான பவித்திரமான நல்ல உணவும் நல்ல நீரும் கிடைக்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், தாயினுடைய ஆரோக்கியம் சரியில்லாதவர்கள் சந்திர பகவானிடம் சென்று முறையாக காலை 6 முதல் 7 அல்லது இரவு 8 முதல் 9 நேரத்தில் சந்திர பகவானுடைய ஓரையில் சென்று அவர்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்க அமைந்திட சந்திர பகவானை பிரார்த்தனை செய்தால் சீக்கிரமாக நோய் குணமடையும். அவர்களுடைய தாயார் சீக்கிரமாக உடல் நலம் பெறுவார்கள். இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மை. ஆக இதை கடைபிடிப்பவர்களுக்கு அவர்களுடைய தாயின் ஆரோக்கியம், அவர்களுடைய நல் வாழ்க்கை சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கிரக அமைப்பு: திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு எல்லா காரியங்களும் சித்தியாகட்டும். நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கட்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பணம், பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. அதிலும் பண ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமான போக்கோடு தான் இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவுகள் கிடைக்கலாம். வாக்குஸ்தானம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். உங்கள் பேச்சின் மூலமாகவும் புகழ் கிடைக்கும். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற சூக்ஷமங்களையும் நாசூக்காக பேசக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் நீங்கள். ஆக உங்களுக்கு தெய்வ குணம் என்பது அதிகமாகவே இருக்கும். கருணை உள்ளம் கொண்டவர்கள் மேஷராசி அன்பர்கள். தவறு என்றால் அந்த நேரத்தில் கோபம் வருமே தவிர அடுத்த நிமிடமே அதை மறந்து இயல்பான சகஜமான நிலைக்கு வந்து விடுவீர்கள்.
அந்த கோபத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். அந்த கல்யாண குணம் என்பது உங்களுக்கு நிறைவாகவே இருக்கிறது. மற்றவர்கள் எப்படி நினைத்துக் கொள்கிறார்களோ என்பதோ உங்களுக்கு அறியாது. இருந்தாலும் சூழ்நிலைகளை மட்டும் அவ்வப்போது உணர்ந்து பேசினால் உங்களை போன்ற நல்லவர்கள் யாருமே இல்லை என்கிற பெயரை கண்டிப்பாக உங்களால் எடுத்துவிட முடியும். வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் சற்று கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். முயற்சி செய்யக்கூடியவர்களாகத்தான் நீங்க இருப்பீங்க. பொதுவாகவே தைரியம் அதிகமாக இருக்கும். எதை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு தான் இருப்பீர்கள். ஒரு குருட்டு நம்பிக்கை என்பது சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு மனப்போக்கோடு இருந்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆகவே தைரியம் வாய்ந்த சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். இந்த நாளில் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாக்குங்க. கல்வி சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைஞ்சிடும். கடந்த நாட்களில் இருந்த உபாதைகள் என்பது இருக்காது. ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபங்கள் அதிகரிக்கலாங்க. வியாபாரம் தொடர்பான வேலைகளில் இருந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையும். 3ஆம் இடம் என்பது போட்டிகள், தேர்வு போட்டிகள் என்று கூட சொல்லலாம். ஆக மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வு சம்பந்தமாக எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். மதிப்பெண்கள் நிறைவாகவே எடுப்பீர்கள். பலரையுமே அரவணைத்து செல்வீர்கள். அதிலும் எதன் மூலமாக என்றால் பேச்சுக்கள் மூலமாக. நடக்காது என்று முற்றுப்புள்ளி வைத்த வேலைகளை கூட நடத்தி காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. அந்த நேரத்தில் எல்லோரையுமே அரவணைத்து பரஸ்பரமாக பேசி அந்த இனிமையான வார்த்தைக்கு மயங்காதவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். எல்லோரையுமே தட்டி கொடுத்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவன் என்றால் அது நீங்கள் தான் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு நிர்வாக திறமை இருக்கும். உயரிய குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த நாள் பார்க்கும் பொழுது நீங்களாகவே இருக்க முடியாது. காரணம், பலவிதமான நல்ல குணங்கள் எல்லாமே உங்களிடம் வந்து சேரும் பொழுது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். இப்படி கல்யாண குணங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உருவத்திலேயே இருப்பதால் மற்றவர்களுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் என்பதை மற்றவர்கள் உங்களோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், திருமணமானவர்கள், உங்களுடைய துணை கூட இந்த நாளில் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமான உயர்வு ஏற்படும். தொழில் சம்பந்தமான விஷயங்களை, நுணுக்கங்களை மிக சூசகமாக புரிந்து கொள்வீர்கள். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையும். மனதில் ஒரு விஷயத்தை நீங்கள் எண்ணிவிட்டால் அதை கடைசி வரையில் முடிக்காமல் ஓய மாட்டீர்கள். விடாப்பிடியாக இருந்து சில விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் சூழ்நிலைகள் கலகலப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள், எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமைகிறது. அதிக கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் சிவபெருமானுக்கு பச்சரிசியினால், அதாவது மாவாக்கி அவற்றை அபிஷேகமாக நீங்கள் கோவில்களில் கொடுக்கலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 11 பிரதோஷத்திற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். இதை நீங்கள் அனுபவத்தில் வாழ்க்கையில் உணரலாம். அதே போல பிரதோஷ நேரத்தில் தேவாரம், திருப்பதிகம், திருவாசகம் இது போன்ற பாடல்களை படிப்பதாலும் செல்வ வளம் பெருகும், தனவரவு அதிகரிக்கும். பணம் பெறுவதற்கான பதிகம் என்றே உள்ளது. திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய இடரினும் தளரினும் எனதிருநோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன் கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பணம் பெறக்கூடிய பதிகம். இந்த பதிகத்தை பிரதோஷ நேரத்தில் யாரிடத்திலும் பேசாமல் மௌனமாக குருவை நினைத்து, திருஞான சம்பந்தர் பெருமானையும் 4 பெருமக்களையும் நினைத்து சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த பதிக பாடல்களை அந்த 1.5 மணி நேரம் படித்தாலே போதுமானது. ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும், வேண்டுதல்கள் கைகூடி வரும். இவற்றை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கான சுய ஜாதகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதற்கான விடை 100% கணிப்போடு உங்களுக்கு வழங்கப்படும். எதிர்காலம், நிகழ்காலம் பற்றிய விஷயங்களை நீங்கள் தெளிவாகவும் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளுக்கான சுபஹோரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை எப்பொழுதுமே நல்லது. சந்திர பகவானுடைய ஓரையில் மாணவர்கள் படிக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்.
உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசி என்பவர்கள் உங்கள் ராசியிலிருந்து 4, 6, 8, 10ஆம் இடங்கள்ல இருக்கிறவங்க பகை ராசிக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பயனோ அல்லது அவர்களால் உதவியோ கூட உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராசியினரைத்தான் பகை ராசி என்கிறோம். கன்னி, மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை என்று தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும், வருமானம் உயரும், வாழ்க்கை வளர்ச்சி உயர்ந்து கொண்டே இருக்கும், நன்மைகளை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வருமானம் உங்களுக்கு மேலோங்கி வரும், வாழ்வாதாரம் பெருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு உயரும், பொது இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் பார்க்கலாம். ரிஷப வாகனத்தினுடைய ராசியின் பெயரிலேயே நீங்கள் இருப்பது இறைவனுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறது என்பதுதான் பொருள். இந்த உலகில் நீங்கள் பிறந்துள்ள ராசியினுடைய அமைப்பை பொறுத்துதான் வாழ்வாதாரம் இருக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு சிரமங்களோ எந்த விதமான கஷ்டங்களோ காணப்படாது. அப்படி வந்தாலும் அவை சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுமாக இந்த நாளில் ஆத்மார்த்தமாக மனதார சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும். அதேபோல் நவக்கிரக வழிபாடு செய்தால் இன்னும் நல்ல நல்ல மேன்மையான நிலைக்கு உங்களால் வர முடியும். ஆக ரிஷபராசி என்பர்களை உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை பார்த்து மற்றவர்களே அதிர்ந்து போவார்கள். அந்த அளவிற்கு மிக சாமர்த்தியமாக பேசி வேலைகளை முடிப்பதில் நீங்கள் வல்லவர்களாக. வாக்சிதி என்பது மிக சரியாக இருக்கும். சில நேரங்களில் அந்த பேச்சின் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் வரலாம். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரசாரமான விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மிக கனிவாகவும் பணிவாக பேசுவது உங்களுடைய ராசிக்கு மிகவும் நல்லது. சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு முறைகளை மேற்கொள்வது சூரிய பகவானால் உங்களுக்கு நன்மைகள் பிறப்பதற்கும் உங்கள் தந்தையின் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கு தினம் தினம் அன்றாடம் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் உங்கள் தந்தையினுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கும். தற்சமயம் இப்பொழுது மறைவு ஸ்தானத்தில் பிதுர்காரகனான சூரிய பகவான் மறைந்திருப்பதால் பெரிய அளவில் உங்கள் தந்தையின் மூலமாக உங்களுக்கு பலன் காணப்படாது. ஆக அவர் நினைத்தாலும் உங்களுக்கு எந்த விதங்களிலும் உதவியும் செய்ய முடியாது. ஆக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட உங்களோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாக்குங்க. விவசாய வேலைகள் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். உற்பத்தி சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்க மேன்மை அடைவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்த இடையூறுகள் விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகள், தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கலாம். வங்கி கணக்கு உயருங்க. தவறுன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். நல்லதே நடக்கும். இறைவனுடைய அனுகிரகமானது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நாள் பூரணமாக கிடைப்பதற்கு இறை வழிபாடுதான் மிக முக்கியம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்மே சதா. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றியாக அமைய வேண்டி சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். கோவில்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது, இளநீரால் அபிஷேகம் செய்வது, படிப்பு குரல் வளம் நன்றாக வருவதற்கும் நல்லதொரு ஞானம் பிறப்பதற்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்பவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாகவே அமையும். தடை தாமதங்கள் நீங்கும். அடுத்தடுத்த நிலைகள்ல நீங்கள் முன்னேற்றகரமாகவே இருக்கலாம். ஆக உங்களுடைய ராசி அமைப்பின்படி சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டி திருவாசகம், திருப்பதிகம், தேவார பாடல்களை படிப்பது சிறப்பு. பணம் வேண்டி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையிலொன்றும் காணமில்லை கடலடி தொழுதுயின் அல்லால் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல்கள் பதிகத்தை படிப்பவருக்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். பணம் இல்லையே என்கிற கவலை வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகைராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சார்ந்த விஷயம் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் சீக்கிரமாக விரைவில் குணமடையும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும், மேன்மை பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகும், கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். நன்மைகள் பிறக்கும், மன நிம்மதி உண்டாகும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும், தன லாபம் பெறுவீர்கள், ஆரோக்கியம் உண்டாகும், மன அமைப்பு சீராக இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய கிரக அமைப்பு படி கிரகங்களினுடைய கோல்சார பார்வை மற்றும் கிரக சேர்க்கை, கிரகங்களினுடைய சுப பார்வை காரணமாக உங்களுக்கு பலன்கள் அன்றாடம் தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கும். சந்திர பகவானை அடிப்படையாக கொண்டு கோல்சாரத்தினுடைய நிலையை வைத்து உங்களுக்கான பலன்கள் வழங்கப்படுகிறது. சுய ஜாதகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம். நிகழ்கால மற்றும் எதிர்காலத்திற்குண்டான தீர்மானங்களை நீங்கள் செய்வதற்கு ஜாதக பலன்கள் பார்ப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. திங்கட்கிழமை தினம் ராசியினுடைய அமைப்பு படி நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், வருமானம் பெருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் மட்டும் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பிடிவாத குணத்தினை குறைத்துக் கொள்வது நல்லது. செவ்வாய் பகவான் என்பவர் கோபமுடைய ஒரு கிரகம், அதாவது பிடிவாத குணம் மற்றும் சகோதர காரகத்துவம் பெற்றவர். இவருக்கான காரகத்துவம் என்னவென்றால் வீரியம், ஆண்மை மற்றும் போட்டித் தேர்வுகள், கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதியானவர், காரகத்துவம் பெற்றவர் செவ்வாய் பகவானே. முன்கோபம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தலை தூக்கும். பேசக்கூடிய விஷயங்களில், செயல்படுத்தக்கூடிய நிலைகளில் நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 12ஆம் பாவகத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் கலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆக கலை தொடர்பாக சினிமா துறையில் செயல்படுபவர்கள், மீடியா மற்றும் ஊடகத்துறையில் வேலை புரிபவர்களுக்கு சற்று விரயங்கள் கூட உண்டாகலாங்க. புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆகவே பொருளாதார நிலைகள்ல ஒரு தீர்க்கமாக நிரந்தரமான வருமானம் பெறுவதற்கு எப்பொழுதுமே நீங்கள் நல்ல சிந்தனைகளோடு செயல்பட வேண்டும். போகக்கூடிய வாழ்க்கையின் போக்கை உணர வேண்டும். பிடிவாத குணத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக அவசியம். குறைத்து கொள்வதை விட பிடிவாத குணத்தை போக்கிக் கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசமாகவே இருக்கும். ஆக உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணைவரோட சிறுதூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். வேலையில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. அமைதி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. மீடியா மட்டுமல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க, கணினி சம்பந்தமாக, இணையம் சம்பந்தமாக, இன்டர்நெட் தொடர்பாக, ஐடி ஃபீல்டுல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு வருமான உயர்வு மற்றும் வேலையில பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கும் குரல் வளம் நன்றாக பெறுவதற்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் நிச்சயம் அதற்கான பலன்களை நீங்கள் பெற முடியும். பெருமாள் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியராக எந்த அளவிற்கு மன குளிர்ச்சியோடு அபிஷேகம் செய்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாளுக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். இந்த பகை என்பது உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராசிக்காரர்களை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்களோடு நீங்கள் தொழில் கூட்டாளிகளாக வைத்துக் கொள்வது மற்றும்
பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வைத்துக் கொள்ளலாம். இந்த ராசியினர் மறைவு ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அமைந்திருப்பதால் அவர்களால் எந்த விதமான பயனும் உங்களுக்கு ஏற்படாது. ஆகவே அந்த ராசிக்காரர்களிடம் இருந்து நீங்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையோ பணம் சார்ந்த செயல்களிலோ ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவுமே நல்லது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் ஓரை மிக மிக நல்லது. அதே போல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும், மேன்மை பெறுவீர்கள், வருமான உயர்வு ஏற்படும், எண்ணியது நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும், பொறுமை அவசியம், நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பயணங்கள் கைகூடும், எண்ணியது கிட்டும், மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை, பிரதோஷ நாள், சிவபெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஒரு ஆகர்ஷண சக்தி என்பது இந்த பூரண சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்ததாகவே இருக்கும். ஆகவே திங்கட்கிழமையில் சந்திர பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிநாதனை ஆத்மார்த்தமாக மனதார நீங்கள் நினைத்து தியானம் செய்யலாம். காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பதால் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். பூரண சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு முறைகள் இந்த தினத்தில் செய்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் உணர முடியும். மன தூய்மை இருக்கும், மனம் குளுமையாக இருக்கும். சந்திர பகவான் என்றாலே குளுமைக்கு அதிகாரமானவர். ஆகவே காரகத்துவம் பெற்றவர். மன நிம்மதி, மன சந்தோஷம் இதெல்லாம் இருக்க வேண்டுமானால் மனோகாரகனான சந்திர பகவானை வணங்குவதால் உங்களுடைய தாயினுடைய உடல் நிலையும் நன்றாக இருக்கும். தந்தையே உங்களுக்கு குருவாகவே இருப்பாரா. ஆகவே கடகராசி அன்பர்கள், பெரியோர்கள், பெற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது அவசியம். உத்தியோக சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. காப்பீடு சம்பந்தமான இன்சூரன்ஸ் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளிநாடு என்பது 12ஆம் பாவம். அதில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆகவே கடகராசி அன்பர்களை எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்து முடிவெடுங்கள். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் சரியாக திட்டமிட்டு நடப்பது நல்லது. பெரியவர்கள், மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். கருத்துக்களை எப்பொழுதும் அலசி ஆராய்வது அவசியம். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சம்பந்தமாக, விவசாயம் தொடர்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகலாங்க. மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவே அமைகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த வேலைகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக, வியாபாரம் சம்பந்தமாக முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகளும் நன்றாக நடக்குமாக. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல விதமாக தக்க வைத்துக் கொண்டால் நிச்சயம் உங்களால் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பிறகு ஓரளவிற்கு நல்ல பலம் கொண்டு உங்களுடைய வேலைகளில் ஈடுபட முடியும். ஆரோக்கியமான வாழ்வினை பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை தரும். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியிலிருந்து 4, 6, 8, 10ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களால உங்களுக்கு பயன் ஏற்படாது. பகை ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது துலாம், தனுசு, கும்பம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது. பங்கு வர்த்தகம் தொடர்பாக, தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள், கூட்டாளிகள் இது போன்ற விஷயங்களில் அவர்களை
தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மென்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். குழப்பங்கள் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். திட்டமில்லாத ஒரு காரியமாக இருக்கும். பிடிவாத குணம் அதிகமாகவே காணப்படலாம். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். எண்ணியதை அடைவதற்கு கடும் முயற்சி செய்ய வேண்டும். லட்சியத்தோடு வாழ்வது அவசியம். கடமைகள், சில பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை இன்றைய தினம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி கிரக அமைப்பு படி திங்கட்கிழமை தினம் ஆக கிரகங்களினுடைய சேர்க்கை, கிரக பார்வைகள் மற்றும் கிரகங்களினுடைய நகர்வுகளை பொறுத்துதான் அன்றாடம் உங்களுக்கான ராசி பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பிறருடைய ஆசைகள் என்ன என்பதற்குண்டான நிலையில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகமாகவே இருக்கும். முயற்சிகளில் இருந்த தடைகளை நீக்கி வெற்றி கொள்வீர்கள். மனதில் புதிய லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி கிடைக்கே நல்லதொரு நெருக்கமும் புரிதலும் மேம்படும். கலை சம்பந்தமான வேலைகள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். போட்டிகள் நிறைந்த நாளாகவே காணப்படுகிறது. 3ஆம் இடம் என்பது போட்டித் தேர்வுகள் மற்றும் முயற்சிக்குண்டான இடம். அது மட்டுமல்ல, சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடமும் கூட. இதுவரையில் சகோதர சகோதரிகளிடையே வாக்குவாதம் மற்றும் மன உளைச்சல்களில் இருந்தவர்கள், சண்டை சச்சரவுகளில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். படித்துக்கொண்டே வேலைகள் செய்யலாம் என்கிற எண்ணத்துடனே இருப்பீர்கள். கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் மற்றும் மேற்படிப்புக்காக வெளி இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்களுடைய ஊக்கமானது உங்களுக்கு மகிழ்வை உண்டு பண்ணி தரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதால் எண்ணத்தில் தெளிவிருக்க மிகுந்த குஷியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பாசம் அதிகரிக்கும். கலை சம்பந்தமான வேலைகளின் மீது ஈர்ப்பு உண்டாக்குங்க. போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதனை எப்படி சமாளிப்பது என்கிற சூக்ஷமங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள். பொதுவாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை மிக சிறப்பானது. இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி. பகையாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆசைகள் பிறக்கும். உற்சாகத்துடன் இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். நீண்ட நாளுக்கான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். நேர்மையாக இருப்பீர்கள். எண்ணத்தில் அழகு இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி நன்மைகள் அதிகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் உண்டாகும். இதுவரையில் தாமதமாகி இருந்த திருமணங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 7ஆம் பார்வையாகவே வருகிறது. இதனால் எதிர்பாராத நிலையில் தனவரவுகள் அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் மட்டும் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டியது நல்லது. யாரிடத்திலும் எதை பற்றியும் வீண் தர்க்கமோ விவாதமோ கூடாது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களினுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறருடைய பேச்சுக்களுக்கும் மதிப்பளிப்பது அவசியம். அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். உங்களுக்கு சில அரசு சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு நல்ல உயர்வு ஏற்படும். அது மட்டுமல்ல, வருமான உயர்வு அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
கடனுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே கடன் சம்பந்தமான யாராவது ஒருவர் உங்களுக்கு தானாக முன்வந்து உதவி செய்வார்கள், அல்லது வங்கி முகாந்திரமாகவும் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும், பணம் கிடைக்குங்க. பிள்ளைகளுக்காக கல்வி கடன் தொடர்பாகவோ அல்லது உங்களுடைய வீடு கட்டுமான பணி தொடர்பாகவோ உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ தொழில் சம்பந்தமான விஷயங்கள், இப்படி நிலம் சம்பந்தமான செயல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட பண உதவி செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய பழைய பிரச்சனைகள் குறையுங்க. கால்நடை சம்பந்தமான வேலைகளில் லாபங்கள் ஏற்படும். இதுநாள் வரையில் விடுபட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் உண்டாகலாங்க. வருமானம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அவ்வப்போது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மன தெளிவினை ஏற்படுத்தும். குழப்பங்கள் நீங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் சொல்வாக்கு உண்டாகும். உங்கள் வார்த்தைகளுக்கு பலருமே நல்ல மதிப்பளிப்பார்கள். சமூகத்தில் மிகச்சிறந்த நபராக வருவீர்கள். உங்களுக்கான ஒரு செல்வ செழிப்பு என்பது இந்த நாள் அற்புதமாக இருக்கிறது. ராசியினுடைய அமைப்பு படி தந்தையினுடைய நிலை மூலமாக அவருடைய நேரடி பார்வையிலேயே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, தகப்பனார் மூலம் சொத்துக்கள் வாங்குவீர்கள். 9க்கு 5ஆம் பாவமாக உங்களுடைய ராசி அமையறதுனால பூர்வ புண்ணியம் தொடர்பாக சொத்துக்கள் தந்தையின் மூலமாகவே கிடைக்கும். ஆக கன்னிராசி அன்பர்கள், பணத்தினால் எந்த விதமான சங்கடங்களோ காணப்படாது. வருமானத்திற்கு மேல் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரையில் வரக்கூடிய பணத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிலம் சம்பந்தமான தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்க பூமி காரகனான செவ்வாய் பகவான் அங்காரகனுடைய அனுகிரகம் வேண்டி முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வரலாம். திருமுருக கடவுளுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவதற்கு வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை என்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற நாமத்தையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக்க முருகனை வேண்டி வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கால்நடை வேலைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. பழைய பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக இருந்தாலும் அவை நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும். சக பணியாட்கள் மற்றும் சக உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உங்களுக்கு செயலுக்கு ஏற்றபடி நற்சிந்தனைகள் உண்டாகும். உங்களுடைய செயல்களை பற்றி பலருமே பேசி மகிழ்வார்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவும் உகந்த ஓரைகள். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரையாகும். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். இந்த ராசிக்காரர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது. கூடுமான வரையில் இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசையில் செய்யும் பொழுது நன்மைகள் உண்டாகும். தென்மேற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போனால் நல்லது. கூடுமான வரையில் பிறரிடம் எந்த விஷயங்களையும் தகவல்களையும் பரிமாறிக்கொள்ளாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு லாபம் ஏற்படும். முன்னேற்றகரமான நாள். வாழ்வாதாரம் பெருக்கும். பொருளாதார நிலை உயரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். பாராட்டுகள் குவியலாம். நற்பெயர்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக துலாம் ராசி அன்பர்கள் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதும் நவ கிரகங்களுடைய நல்லாசி பெறுவதற்கு நவகிரக வழிபாடு முறைகளை மேற்கொள்வது சிறப்பு. உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேது பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் பாவகத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. எப்பொழுதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மிகவும் நட்பாக இருக்கக்கூடியவர். தினந்தோறுமே நீங்கள் சனி பகவானுக்குண்டான வாகனமான காகத்திற்கு ஒரு கைப்பிடி அன்னம், அதாவது வடித்த சாதத்தை யாரும் எச்சில் படாதபடி
அந்த அன்னத்தை எடுத்து காகத்திற்கு ஒரு கைப்பிடி வைத்து வந்தாலே சனி பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, மனதில் நினைத்த வேலைகள் நிறைவேறும், உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். மனதில் பிள்ளைகளின் கல்வி குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பிள்ளைகளை எந்த துறையில் சேர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதற்கு பிள்ளைகளுடைய அரவணைப்பும் அனுசரிப்பும் கிடைக்க வேண்டும் என காத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கிறீர்களோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் நீதி நேர்மை தவறாது கண்ணியம் கட்டுப்பாடோடு அற வழியில் இருக்க வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். செலவுகளுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். பணத்தை விரயம் செய்யாதீர்கள். வீண் செலவுகள் செய்யாமல் சேமிப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். அது மட்டுமல்ல, எந்தெந்த நிலைகளுக்கு பணம் செலவாகிறது என்பதை கூர்ந்து கவனிப்பது மிக நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு திறமையானவர்களாகவே இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, மற்ற வர்த்தக துறையிலும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். ஆக அந்த இடத்தில் நீங்கள் இல்லை என்றாலும் உங்களுக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க. வேலையாட்கள் என்பது சனி பகவானை குறிக்கும். ஆக எந்த அளவிற்கு உங்களுடைய வேலையாட்களுக்கு அதிகமான ஒரு சலுகைகளோ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்கிறீர்களோ, எப்படி நீங்கள் அரவணைத்து அவர்களை வழிநடத்துகிறீர்களோ அதற்கு ஏற்றபடி சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆக வேலையாட்களை உங்களுக்கு நிகராக உங்களுடைய சகோதரனாக பாவித்து நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய வியாபாரம் வளரும், வருமானம் அதிகரிக்கும், செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள். வியாபாரம் பல நிலைகளில் கிளைகளாக வளருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் எந்த தொந்தரவும் இருக்காது. குறிப்பாக அவர்களால உங்களுக்கு பல வருமானம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். நல்ல ஒரு நிலைக்கு உயர்வதற்கு அடிப்படையாக உங்களுடைய வேலையாட்கள் தான் இருப்பார்கள். ஆக அவர்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கிறீர்களோ, எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அது போலத்தான் உங்களை சுற்றி இருப்பவர்களும் இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நாளும் கூட. மனதில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு. தொழில் நிமித்தமாக புதிய இயந்திரம் தொடர்பான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள். பெற்றோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணமானவர்கள் கணவன் மனைவி கிடைக்க நல்ல நெருக்கம் இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படலாம். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய துணை, அதாவது வருங்கால துணையினிடத்தில், லைஃப் பார்ட்னர் இடத்தில் எதிர்பார்த்த ஒரு நல்லிணக்கம் இருக்கும். நல்ல குணம் படைத்தவர்களாகவும் அவர்களும் உங்களுக்கு இணையாக நல்ல மனம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது போல அவர்களுடைய செயல்களும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். உங்களுடைய நல் பிரார்த்தனைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். வைபவத்தோடு உங்களுடைய வீட்டில் சுப செய்திகள் வந்து சேரும். எல்லா விதமான அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளையும் இந்த தினம் பெறுவதற்கு சிவபெருமான் வழிபாடு சிறப்பு. குறிப்பாக கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதால் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி, மசிவயன, யனம சிவ, சிவய நம, நம சிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் இருக்காது. நவ கிரகங்களுடைய நல்லருள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தினுடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஆக தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ஆகவே துலாம் ராசி அன்பர்களே, இறை வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று. சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாளுக்கான பகை நட்பு ராசிக்காரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் உகந்த ஓரை. செவ்வாய் பகவான் ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. கல்வி சார்பான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய உரை மிக மிக நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். நன்மைகள் பிறக்கும். வாழ்க்கையில் உயர்வுக்கு வருவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மன நிம்மதி அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவீர்கள். ஏற்றம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக்கம். மன நிம்மதி அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும்.
இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை ஞானகாரகன் என்னும் கேத்து பகவானை நீங்கள் வணங்கி வருவது சிறப்பு. சாயா கிரகம் என்பார்கள். அதாவது நிழல் கிரகமான ராகு பகவானையும் கேத்து பகவானையும் வழிபட நன்மைகள் உண்டாக்கும். கேத்து பகவானுக்கான அதிபதி ஸ்ரீ விநாயக பெருமான். ஆக இந்த நாளில் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கினால் நவ கிரகங்களை வணங்கிய பலன் கிடைக்கும். ஓம் மகா கணபதியே நமக, விக்னேஸ்வராய நமக, விக்னராஜாய நமக, ஹேரம்பாய நமக, லம்போதராய நமக, கஜகர்ணாய நமக, ஓம் விகடராஜாய நமக, ஓம் ராஜகணபதியே நமக என்று விநாயக பெருமானுக்குண்டான மந்திரங்களை 11 முறை உச்சரிக்க வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய வாக்கும் நன்றாக இருக்கும், எண்ணத்தில் தெளிவு இருக்கும், மன நிம்மதி உண்டாக்கும். ஆக விருச்சக ராசி அன்பர்கள் கேத்து பகவானுக்குண்டான அதிபதியான ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கி அவருடைய அனுகிரகம் வேண்டி அருகம்புல் சாற்றி ஒரு சிதறுக்காய் விடலைக்காய் உடைப்பது மிக அவசியமான ஒன்று. ஆக இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது அரசு சம்பந்தமான காரியங்கள் சாதகமாக முடியுங்க. நீங்கள் என்ன ஒரு காரியத்திற்காக எதற்காக நீங்கள் அரசை நாடினீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு சுலபமாக நடக்கும். உங்களுடைய ஆவணங்கள் சரிபார்த்து சீக்கிரமாக உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். வீடு கட்டுமான பணி தொடர்பாக சில ஒப்புதல் கிடைக்கும், அரசு அங்கீகாரம் கிடைக்கும், வேலை விஷயமாக லைசன்ஸ் உரிமம் பெறுவதற்கான நிலையில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. இப்படி எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். இதுவரையில் கண்ணுக்கு மறைவாக இருந்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய கண்முன்னே வரப்போகிறது. தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். மன நிம்மதி அதிகரிக்கும். கூடுமான வரையில் நீங்கள் எதிர்பார்த்த சுப பலன்கள் சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்கும். வாகன பயணங்களின் மூலம் அனுபவங்களும் நல்ல ஆதாயமும் ஏற்படலாம். வாக்கு சாதுரியத்தின் மூலம் காரிய சித்தி உண்டாக்கும். பேச்சு திறமையின் நன்றாகவே இருக்கும். எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய விதமாக மிக அற்புதமாக பேசுவீர்கள். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். வாக்கினுடைய சித்தி காரணமாக உங்களிடம் எல்லோருமே அன்பாக பேசுவார்கள். நீங்களும் மற்றவர்களிடத்தில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். பிறர் கேட்காமலேயே பிறருக்கான உதவியை செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள் நீங்கள். குடும்பத்தில் சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு மிக திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். நிம்மதியாக காணப்படுவீர்கள். இந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும். ரிஷப வாகனனான சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு முறைகளை மேற்கொள்வது, அன்னதானம் செய்வது, இயலாதவர்களுக்கு ஆடைதானம் கொடுப்பது, பசியோடு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவினை வழங்குவது, இப்படி ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியானது இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியாகவே அமையும். எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே இந்த தினம் நடக்க போகிறது. உங்களுடைய ராசி அமைப்பின்படி எல்லா நிலைகளிலும் உயர்வாக இருக்கணும், கௌரவமும் நல்ல அந்தஸ்தோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். உடல்நிலை நன்றாக இருக்கும். தொழில் வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். எதிர்பார்த்தபடி மேன்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிகள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். உங்களுடைய ராசியிலிருந்து பகையாக இருக்கக்கூடியவர்கள் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களை விடுத்து மற்றவர்களை நீங்கள் ஆலோசனைகள் கேட்கலாம், கருத்துக்களை கேட்கலாம், வெளிப்படையாக பேசலாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாளாகும். நன்மைகள் பிறக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். உத்தியோகம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் உண்டாகும். எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தேடல் அதிகரிக்கும்.
இந்த நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் திங்கட்கிழமை தினம், சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். இன்றைய நாள் நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் மிக அற்புதமாக நடக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் சிறக்கும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் இந்த ஸ்லோகங்களை உச்சரித்தால் இந்த நாள் முழுவதுமே சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். ஆதி குருவினுடைய அருளின் மூலமாக தொட்ட காரியங்கள் துலங்கும். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுகமாக வாழ்வதற்கும், சுகம் பெற்று நீங்கள் நீண்ட ஒரு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலத்தோடு வாழ்வதற்கு குரு பகவானையும் நீங்கள் வணங்கி வருவது சிறப்பு. புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல அனுபவம் மிக்க இடத்தில் வாங்குவீர்கள். அது மட்டுமல்ல, நல்ல அனுபவங்கள் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. ஆகவே தனுசு ராசி அன்பர்களை, இந்த நாள் சகோதரர்களுடைய வழியில் உதவிகள் கிடைக்கும். இதுவரையில் ஏறுமுகமாக இல்லாமல் உங்களை பார்த்து திருப்பி கொண்டிருந்தவர்கள் கூட முகம் பார்த்து உங்களுடைய நலனை விசாரிப்பார்கள். அது மட்டுமல்ல, உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் இருக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக்கும். சுபகாரியம் நடத்துவதற்கான தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் உயரும். உங்களுடைய தொழில் மேன்மை பெறும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக உங்களுக்கு நன்மைகளும், வேலைகளில் அதிக ஒரு ஆர்வத்துடன் காணப்படுவார்கள். ஆதரவு என்பது அதிகமாகவே இருக்கிறது. வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு. லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. உங்கள் தாயின் மூலமாகவும் கிடைக்கும். உங்கள் தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசகர்களாகவும் காணப்படுவார்கள். சுபகாரியம், உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகளை மிக சரியாக திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு புதிதாக வாகனம் வாங்கலாம். உத்தியோக வேலைகளில் முன்னேற்றங்கள் பல நிலைகள்ல வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு, நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவு என்பது தேவை. லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வீட்டில் சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீர்கள். அது மட்டுமல்ல, தனுசு ராசி அன்பர்களே, எல்லாரையும் நீங்கள் அரவணைத்து செல்வது அவசியம். குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாகவே கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொன்பொருள் சம்பந்தமான விஷயங்களிலும் ஆர்வம் அதிகரிக்குங்க. குரு பகவான் தனகாரகன். ஆகவே திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரை அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். பகை என்பது உங்களுடைய ராசியிலிருந்து 4, 6, 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார்கள். ஆகவே அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் காணப்படாது. ஆகவே அவற்றை பகை ராசி என்று அழைக்கிறோம். ஆக குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்காது. நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள், பங்குதாரர்கள், வர்த்தகம் சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல், ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகள் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர்கள் இந்த பகை ராசிக்காரர்களை தவிர்த்து விட்டு மற்ற ராசிக்காரர்களிடத்தில் நீங்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும் பொழுது நல்ல பலனும் நல்ல ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். செல்வ செழிப்பு உண்டாகும். மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரக பார்வை உண்டு. சிவபெருமானுக்கான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். எண்ணியது கைகூடும். நல்லதே நடக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். எதிலும் சாதித்து முடிப்பீர்கள். விடாப்பிடியாக இருந்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அனுபவம் வெளிப்படக்கூடிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலையாட்கள் முகாந்திரமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. எல்லா விதமான விஷயங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டிய நாளும் கூட. பொருட்சேர்க்கை உண்டாக்குங்க. உடன் இருக்கக்கூடிய நபர்களை பத்தின புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்மைகள் விளையக்கூடிய நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இடத்தில் அன்பாக பேசுவீர்கள். நெருங்கிய நண்பர்களிடத்தில் நட்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள் குவியுங்க. தெய்வ குணம் பெற்றவர்கள் நீங்கள். அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கான நிலையை என்றும் தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். வீட்டில் கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். பெரியவர்கள் பெற்றோர்களிடத்தில் ஆசையை பெறுவது இந்த நாள் நல்லது. வீட்டில் தாய் தந்தையருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு குல தெய்வத்தை வணங்கி உங்களுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். பெற்ற தாய் தந்தைக்கு யார் ஒருவர் நமஸ்காரம் செய்துவிட்டு வேலைகளை தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் நேராது. அப்படி ஏற்பட வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிடும். ஆக 1008 தேவதைகளுக்கும் பெற்ற தாய் தந்தையரையும் தினந்தோறும் வணங்கி வருவது சிறப்பு. அது மட்டுமல்ல, பிறரை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்களை பற்றி கண்காணித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதே நேரத்துல சாதுரியமான பேச்சுக்களையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. கடன் அடைப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரலாம். விவேகமாக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்கள். ஆக குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருமானம் பெருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். அது மட்டுமல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகலாம். வருமான உயர்வு அதிகரிக்கும். எண்ணம் சம்பந்தமாக மனம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் தெளிவு பெறுவது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளியிடங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் ஏற்ற இடமாக உங்களுடைய வியாபார ஸ்தலம் திகழுங்க. தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலை தொடர்பான விஷயங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகள்னால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்கும். உறவுகளால் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீர்கள். மார்க்கெட்டிங் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான பகை நட்பு ராசிக்காரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும். எண்ணியது நடக்கும். லாபம் பெறுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும். மரியாதை அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் வருவீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் உண்டாகும். எண்ணியது நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுக்கள்னால சில வம்பு தும்புகள் வரலாம். ஆக வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும், அலுவலகத்திலும் சரி, உத்தியோகம் சம்பந்தமாக எந்த விஷயங்கள் யாரிடத்தில் பேசினாலும் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. விளையாட்டாக பேசி பிரச்சனைகளை இழுத்துக் கொள்ளாதீர்கள். அதே போல குடும்பஸ்தானத்திலும் சரி, வருமானம் சம்பந்தமான விஷயங்களும் சரி, கவனமாக இருங்கள். பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகவே இருக்குங்க. 6ஆம் வீட்டு ருணரோக சத்துருஸ்தானத்திற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு வருமானம், கல்வி சம்பந்தமான இடத்துல 2ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எதன் வழியாக வருகிறது என்பதே புரியாது. ஆக மாணவ மாணவிகள் கூட படிப்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நினைவு திறனை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியங்க. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். எண்ணம் அழகானால் வாழ்க்கை அழகாகும் என்பார்கள். ஆகவே மனம் போன போக்கில் சென்று அவதிப்படாதீர்கள். எண்ணத்தில் தெளிவு மிக மிக தேவையான ஒன்று. ஆக இந்த மாதிரியான பிரச்சனைகள், மனம் சார்ந்த குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது,
அதிக நேரம் நீங்கள் வாயில் தண்ணீரை வைத்துக்கொண்டு மௌனமாக தியானம் செய்வது, அதே போல வாயில் நீரை அடக்கிக் கொள்வது, இப்படி செய்வதாலும் சந்திர பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையுங்க. ராசிக்கான அமைப்பு படி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. சிந்தனைகள் பழைய கடன் சம்பந்தமாக சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சேமிப்பது தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. முடிந்த வரையில் நிலையான வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆர்வம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். இன்றைய நாள் திங்கட்கிழமை தினம். குடும்ப விவகாரங்களில் பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கே காரணம். ஆக சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம் என்பார்கள். ஆகவே சந்திர பகவான் இடத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள். பச்சரிசி அரிசியை கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு வகை உணவுகள் செய்து மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். பொங்கல் வகையிலேயோ அல்லது சாதமாக வடித்து அன்னதானம் செய்வது இன்னும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கலவை சாதமாக பச்சரிசியை பிரதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பச்சரிசி தான் சந்திர பகவானுக்கு உண்டானது. ஆக உணவு சார்ந்த விஷயங்கள் அன்னதானம் செய்வதாலும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பதாலும் சந்திர பகவானுடைய தாக்கம் என்பது முற்றிலுமாக நீங்கிவிடும். எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது. மன நிம்மதி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் எண்ணத்தில் தெளிவு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளுக்கான நட்பு பகை யார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகைராசி அன்பர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இந்த ராசிக்காரர்கள் பகையாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவட்டம் 3, 4 பாதங்களில் இருப்பவர்கள் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். நிதானம் வேண்டும். வாக்கிலிருந்து வரக்கூடியவை நல்லதாகவே இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். முன்னேற்றம் உண்டாக்கும். செய்தொழிலில் நம்பிக்கை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். வருமானம் பெருக்கும். திடமாக சில காரியங்களை இருந்து முடிப்பீர்கள். விடாப்பிடியாக இருந்து வேலைகளை செய்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால வார்த்தைகள்ல பொறுமை தேவை. நிதானமாக பேசணும். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். குடும்பத்தை மிக சரியாக வழி நடத்துவீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்தவர்களாகவே காணப்படுவீர்கள். சகோதரர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். மற்றும் சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக நல் வார்த்தைகள் இனிமையானதாக இருக்கும். முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வருங்க. 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். எந்த ஒரு நாளில் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டியது அவசியம். மனக்கட்டுப்பாடு என்பது தேவை. பொதுவாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களினால் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் உண்டாகலாங்க. ஆடம்பரமான பேச்சுக்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மனசுக்கு நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து போகணும். பணிபுரியக்கூடிய இடத்துல சகிப்புத்தன்மை வேணும். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். சௌகரியமாக இருப்பது போன்ற ஒரு நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். வியாபார வேலைகளில் இருப்பவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகலாம். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையுங்க. மேன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். அவசரப்படக்கூடாது. உங்களுடைய குல தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரத்தின் முழுவதுமே உங்களுக்கு மன நிறைவு பெறுவதற்கு இந்த நாள் தொடங்கக்கூடிய செயல்களும் உங்களுக்கு காரணியாகவே அமையும். பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். கருத்துக்களை கேட்டு அதன்படி செய்தால் இன்னும் நன்மைகள் அதிகம். சுய சிந்தனைகள் இருந்தாலும் சுயமாக நீங்களாகவே முடிவு எடுக்க வேண்டாம். கூடுமான வரையில் மற்றவர்களுடைய ஆதரவு என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. வெளியூர் பயணங்கள், வியாபாரம் தொடர்பாக, தொழில் சம்பந்தமாக சில முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் மற்றவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொண்டு எடுப்பது அவசியம். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான நட்பு பகை ராசிக்காரர்களை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். முதலீடுகளை தவிர்க்கவும், வியாபாரத்தில் கவனம் வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக சனி பகவானுடைய அனுகிரகம் என்பது குறைவாக இருக்கிறதுனால சரியாக திட்டமிடாமல் வேலைகள் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு சில சிரமங்கள் உண்டாக்குங்க. அலுவலகத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதங்களிலும் பேச்சுக்களின் மீதான எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பொய் என்பது கூடவே கூடாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறையும். விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுதந்திரம் என்பது அதிகமாக இருக்கும். மன நிறைவு காணப்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளுக்கான செயல்கள் யாவும் திருப்திகரமாகவும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையாகவும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தித்து ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபத்தோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹா.